யாரோ யாரையோ கிண்டல் பண்ணா உங்களுக்கு என்ன அவ்வளவு கோவம் வருது? யாரோ யாரையோ கிண்டல் பண்ணல. அவங்க கிண்டல் பண்ணது சந்திராவை. ஓஹோ, அவங்கள கிண்டல் பண்ணா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருமா? என்ன கூட தான் பஸ்ல எத்தனையோ பேர் இடிக்கிறான், கிண்டல் பண்றான். அதுக்காக அவங்க எல்லார்கிட்டயும் போய் சண்டை போட முடியுமா? என் முன்னாடி நடந்தா நான் கண்டிப்பா கேட்பேன். இப்பவும் அப்படிதான் கேட்டேன். பாவம் தெரியுமா அந்த பொண்ணு? அப்ப நான் பாவம் இல்லையா? பாரதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு எல்லா பொண்ணும் நானும் ஒண்ணு இல்ல. வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனந்த். இங்க பாருங்க பாரதி, உங்க கூட ஹோட்டல்ல காஃபி குடிக்கிறேன், சந்திராவோட மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருக்கேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னு பீச்சுக்கு வந்தேன், அவங்க கூப்பிட்டாங்க கோயிலுக்கு போனேன். நீங்க பழகுற மாதிரி தான் அவங்களும் என்கிட்ட பழகுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும்? ஓஹோ, நான் கொடுக்குற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இதை கொடுத்தாங்களா? இதை கொடுத்தா வாங்கிடாதீங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். வித்தியாசம் இல்லாம போயிடும். Because I love you. பாரதி, பாரதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன செப்பரேட் பண்ணுங்க ஆனந்த். என்ன யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. Please. ஓகே பாரதி, ரிலாக்ஸ். உன்னை நான் யாரோட கம்பேர் பண்ணல. ஓகே, பட் திஸ் இஸ் பப்ளிக் பிளேஸ். So what? So what? ஆனந்த், ஆம்பளைங்கனால எனக்கு வெறுப்பு. காரணம் எங்க அப்பா. பிள்ளைங்களை பெத்துக்க தெரிஞ்ச அவனுக்கு வளர்க்குற தைரியம் இல்லாம ஓடிட்டான். கோழ 13 வயசுல இருந்து என் குடும்பத்தோட பாரம் என் மேலதான். பக்கத்து வீட்டுல, பஸ்ல, ஆபீஸ்லன்னு நான் பாக்குற எல்லா ஆம்பளைங்களோட பார்வையும் ஒரே மாதிரி தான். படிக்கல, யாரையுமே கொஞ்சம் கூட படிக்கல. ஆம்பளைங்க மேல எனக்கு இருந்த வெறுப்பு உங்களை பார்த்தது மாறி போச்சு. நான் எந்த அளவுக்கு பலமா இருந்தனோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட பழகிடுமா இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கோங்க ஆனந்த். என்ன செப்பரேட் பண்ணுங்க ஆனந்த். யார் கூட கம்பேர் பண்ணாதீங்க. Because I love you.